அப்படின்றது தான் இன்றைக்கி பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சில எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தா ஒரு சில இடங்களில் எக்ஸ்போர்ட்டு, ரெண்டாவது லோக்கல் இதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேருக்கு எக்ஸ்போர்ட்னு சொல்கிறது. அதில் பெண்கள் கும்பலாக போவாங்க. நைட்டு 10 மணி 11 மணிக்கெலாம் பஸ் டிரான்ஸ்போர்ட் போவாங்க. 10 மணியோட 10-10:30 பஸ் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஆட்டோலையும் அது இது அடைச்சிக்கிட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏடா இவ்வளோ விவரம் தெரியாமல் இருக்காங்க நம்ம நாட்டில். கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து அந்த நிறுவனத்துக்கு எதிரான குரல் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லா வித உரிமையும் உண்டு அந்த பெண்களுக்கு. சார் இப்போ பெண்கள்னு வரும்போது காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே சார்? அவங்க இரவு நேர பணியெல்லாம் அமர்த்தப்படுறாங்க. இப்போ மகளிர் காவல் நிலையங்களில் இரவு நேர பணிகள்லையும் மகளிர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெஷல் பர்மிஷன் தருதா சார்? அவங்களுக்கு வந்து தனியாக வண்டியே கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்களே, ஏன் கொடுக்கல? அதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு வந்து தாராளமாக அவங்களுக்கு வந்து வாகனம், அதுக்கு உண்டான பெட்ரோல் கன்வீனியன்ஸு, அவங்களுக்கு ஜீப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்களுக்கு பல இடங்களில் ஃப்ரீ வேறு. எங்கே போனாலும் இந்த யூனிஃபார்மில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம், வந்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த இடத்துல 99% ப்ராப்ளம் இல்லை.